गणपतये नमः। ॐ राम सहस्तीश्वराय नमः। குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 33 தேவர்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். அனைவருக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள், தீபாவளி வணக்கங்கள். புண்ணியம் சேர்க்கும் புனித ராமேஸ்வரம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு யம தீபமும் பார்த்துடுவோம். ஏன்னா எப்பயுமே நாங்க தீபாவளி அப்படின்னா தீபாவளி நாளைக்கு காலையில கொண்டாடுறோம்னா இன்னைக்கு ராத்திரி, அதாவது இன்னைக்கு சாயங்காலம் விளக்கு வைக்கிறோம் பாத்தீங்களா 6 மணிக்கு, அப்பதான் யம தீபம் வைப்போம். இந்த தரம் நாளைக்கே வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால அம்மாவுக்கு ஒரு 3 பிக்சரும் அனுப்பி இருக்கேன். அம்மா இருக்கிற பிஸியில பார்த்தாங்களோ என்னமோ அதையும் ஆக்ட் பண்ணிக்கோங்கம்மா. அம்மா குரல் தெளிவா இருக்கா? தெளிவா இருக்குங்கம்மா. சரி, அதுக்குதான் கேட்டேன். வாழ்க வளமுடன். அந்த யம தீபத்தை பார்த்துட்டு ராமேஸ்வரம் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். வர்ற திங்கக்கிழமை ஒரு தரம் பார்த்துடலாம். அதுக்கு 2 வகுப்புல நாம என்ன பார்க்க முடியுமோ பார்த்துடலாம். பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, கரங்கள் கோர்க்கவா, சுரங்கள் சேர்க்கவா. பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, கரங்கள் கோர்க்கவா, சுரங்கள் சேர்க்கவா. சப்தஸ்வர மாலை கொண்டு துதி பாடவா, தீபாவளி பண்டிகை கொண்டாடவா. வண்ண வண்ண கோலங்களால் வாசலை நிறைப்போம், பூ பந்தல் போல் வாசலை தான் மலர வைப்போமே. உறவுகளும் நட்புகளும் கூடிடும் காலம், உல்லாசமாய் அனுபவிப்போம் மலர்ந்த பொற்காலம். மஞ்சள் குங்குமம் மலர்களோடு புத்து ஆடை படைப்போம், தாம்பூலம் வைத்து தெய்வ வழிபாடு செய்வோம். ஸ்ரீலலிதா தேவி ஆசையுடனே நாம் எல்லோரும் கொண்டாடி மகிழ்வோமே. உல்லாசம் உற்சாகம் பேரின்பம் தங்க நிலா போல அதிரசம் வைப்போமே. சுதர்சன சக்கரம் போல் முறுக்கு படைப்போம், பாயசம் சுவைப்போம், பண்டங்கள் பகிர்வோம். ஆடி பாடி அனைவருமே கொண்டாடுவோம். வட்டத்திகிரி போல தரை சக்கரம் சுழலும், வானின் மீன்கள் போல புஷ் வானம் எலும்பும். கைகளிலே மத்தாப்பு கொளுத்தி சுழற்றுவோம், நாம் எல்லோரும் ஒலி ஒலியோடு இணைந்தாடுவோம். பறவைகள் போலே பறந்திடுவோமே, ஆடலுடன் பாடலுடன் கூடி மகிழ்வோம். பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, கரங்கள் கோர்க்கவா, சுரங்கள் சேர்க்கவா. ஜெய் வாசவி. குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி ஏகாதசி இன்னைக்கு இருக்கு. ஆனா திரையோதசி நாளைக்கு சாயங்காலம் வந்துடுறதுனால யம தீபத்தை நாளைக்கு சாயங்காலம் வைக்கணுங்கிறாங்க. இன்னொரு தடவை நான் வெரிஃபை பண்ணிட்டு நாளைக்கு குழுவுலையும் போடுறோம். போன புரட்டாசி மாசம் அடியே சொல்ற அப்படி மகாலய பட்சத்துக்கு முன்னோர்கள் பூமிக்கு வந்துட்டு இந்த தீபாவளிக்கு முதல் நாள் மேல போவாங்க. இதுதான் கணக்குங்க. தீபாவளி அன்னைக்கு மேக்சிமம் அமாவாசை வந்துடும். இந்த வருஷமும் தீபாவளி சாயங்காலமே அமாவாசை வந்துடுது. அவங்களுக்கு 30 நாள் கணக்கு. போன மகாலய அமாவாசைக்கு பூமிக்கு வந்து இறங்கினவங்க நம்மளை வாழ்த்துறாங்க. நாம அவங்களுக்கு நினைக்கிறோமா, தூப தீப நைவேத்தியம் வைக்கிறோமா அப்படின்னு எல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பண்றாங்க. சந்தோஷமா கிளம்பி போறதுல தாமதம் ஆயிடுது. அதனால வழி தெரியல. அவங்களுக்கு பேரு தென் புலத்தார். தெற்கு திசை நோக்கித்தான் அவங்க பயணம் இருக்கும். அதனால யம தீபத்தை தெற்கு முகமா நோக்கி ஏத்தணும். வீட்டிலேயே உயரமான இடத்துல தெற்கு முகம் நோக்கி யம தீபம் ஏத்திட்டு அது 2 நாளோ 3 நாளோ நம்ம எண்ணெய் எவ்வளவு வேணா ஊத்தலாம், அது எரியலாம். தீபாவளிக்கு அதாவது நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு நைட் அதை முடிச்சிடணும். அதுதான் கணக்கு. அதை அப்படியே கொண்டு போய் நிர்மாலிய பூக்களோட விசர்ஜனம் பண்ணிடணும். இந்த யமதீபம் ஏத்துறதுனால என்ன பலன்?
மிக மிக முக்கியமா சாஸ்திரத்துல இந்த விஷயம் சொல்லுதுங்க. யமதீபம் ஏற்ற வேண்டிய நாள் என்ன, எந்த நேரத்தில் யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும், முன்னோர்களோட ஆத்மா பரிபூரணமா சாந்தி அடையறதுக்கு தான் நாம யமதீபம் ஏத்துறோம். 15 நாள் மகாலய பட்சம் பூமியில இருந்த நம்ம முன்னோர்கள் கிளம்புறாங்க. ஐப்பசி மாதம் அமாவாசை திதிக்கு மறுபடி யமலோகம் போயிடணும். அதுக்காகத்தான் அவங்க கிளம்புறாங்க. அதன் அடிப்படையில் ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு முன் வரக்கூடிய திரையோதசி, திரியோதசின்னு போட்டிருக்கு, ஆனா நாம சொல்றது திரையோதசின்னு சொல்லுவோம். அந்த திதியில நம்முடைய முன்னோர்களை நினைத்து யமதீபம் ஏத்தணும். யமலோகத்துக்கு போய் சேர்ந்ததுமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களாம். நாம யமதீபம் ஏத்துறதுனால அவங்களுடைய பாப்பங்கள் கரையுதாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா. அதனால எல்லாரும் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து செய்யுங்க. 29/10/2024 செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளார ஏத்த சொல்றாங்க. நல்ல பெரிய அகல் விளக்கு, உயரமான இடம், இது வீட்டு வழக்கங்க. எங்க வீட்டுல ஒரு பெரிய அகல் விளக்கு, ஒவ்வொரு வீட்டுல 5 மண்ணகல் எடுத்துக்குவாங்க. ஒரு பெரிய தாம்பால தட்டுல வச்சு தெற்கு திசை நோக்கியவாறு தீபம் ஏற்றி வைக்கணும். தீபத்தின் முகம் தெற்கு பார்த்து இருக்கணும். நல்லெண்ணெய் ஊற்று திரி போட்டு யம தர்மராஜனையும் சித்திரகுப்தனையும் நினைச்சுக்கிட்டு நமக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறைகள் ஸ்வர்க்கம் போகணும் அப்படின்னு சொல்லணுமா. நாம சும்மா சொல்லி நமஸ்காரம் பண்ணாலே போதுமா, நம்ம முன்னோர்கள் ஸ்வர்க்கம் போயிடுவாங்களாம். இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நாம பயன்படுத்திக்கலாம். இப்போ புண்ணியம் சேர்க்கும் புனித ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம். ஞான சம்பந்தர் அப்பர் பாடல் பாடியிருக்காங்க. தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரத்துல இருக்கிற இந்த கோவில் 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்று. நாம அடிக்கடி பேசுவோம், ஸ்வயம்புலிங்கம்னா தானா வந்தது, ஆரிய லிங்கம்னா பிராமணால் வச்சது, தெய்வீக லிங்கம் 2 விதமா சொல்லுவாங்க. தெய்வீக லிங்கம் அப்படின்னா கணபதி, முருகன், பார்வதி, மகாவிஷ்ணு இவங்க ஸ்தாபித்த லிங்கம் தெய்வீக லிங்கம். ரிஷிகள் சித்தர்கள் ஸ்தாபித்த லிங்கம்னா அது பூர்வ புண்ணிய லிங்கம். இது மாதிரி ஜோதிர் லிங்கம்னா தானே உற்பவிக்கக்கூடிய ஸ்வயம்பு லிங்கத்துக்கு சமானமானது. ஸ்வயம் ஜோதி பிரகாசமா அங்க அந்த லிங்கம் இருக்கும். அந்த பூமியில எந்த இடத்துல சுயம் ஜோதி பிரகாசிக்குதோ அந்த இடமா பார்த்து லிங்கம் ஸ்தாபிதம் பண்றதுதாங்க ஜோதிர்லிங்கம். இப்ப நாம எத்தனையோ கதைகள்ல படிப்போம், பால்காரன் பால் கொண்டு போனா வேர்த்தடிக்கு பால் ஊத்திருச்சு, தினம் நடந்தது, கீழே தோண்டி பார்த்தா சக்தி இருந்தது. அது மாதிரி சக்தி இருக்கக்கூடிய இடங்களை கண்டுபிடித்து லிங்கங்களை ஸ்தாபிப்பதே ஜோதிர்லிங்கம். இது ராமன் ஸ்தாபித்த சீதைய கையால் செய்த மணல் லிங்கம். அப்ப இது தெய்வீக லிங்கம், ஜோதிர்லிங்கம். இப்போ தெய்வங்களே தெய்வங்களுக்காக வழிபாடு செய்வதால் அந்த லிங்கங்கள் அந்த ஸ்வயம்பு லிங்கத்தோட சமானமாயிடுதான். ஒரு நல்ல சந்தனம் நம்ம கையில கிடைச்சா சும்மா தொட்டாலே அது மணக்கும். நல்லா அப்படி பிடிச்சு உருண்டை பிடிச்சோம்னா கைப்புறா மணக்கும். அது மாதிரி அந்த ஜோதிர்லிங்கம் பரிபூரண அருளாசியை நமக்கு இந்த தரம் போயிட்டு வர அத்தனை பேர்த்துக்கும், இங்கிருந்து கும்பிடுற எங்களுக்கும் கூட பரிபூரண நல்லாசியை அந்த சீதை வைத்த மணல் லிங்கம் மூலமாக எல்லாருக்கும் கிடைக்கும். சரி, எதுக்காக லிங்கம் வைக்காங்கிறாங்க? ராவணன் விஸ்ராவஸ் அப்படிங்கிற அந்தணனின் மகன், கைசகி அப்படிங்கிற அரக்கியின் மகன். ஆனா தந்தையோட கோத்திரத்தை தான் நாம சொல்லுவோம். ஆண்கள் தந்தை வழி கோத்திரத்தை தான் சொல்லுவாங்க. அந்த வகையில அந்தணனை கொன்ற பாப்பம் பிரம்மஹத்தி. அந்தணன் அப்படின்னா பிராமணன் மட்டுமா? பிரம்மத்தை அறிந்தவன் அத்தனை பேருமே பிராமணன். அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க நாம போன வாரமும் பார்த்தோம், இந்த வாரம் சுருக்கமாவும் பார்த்துடலாம். ஒரு லிங்கம் கொண்டு வர சொல்லி காசிக்கு ஹனுமன் அனுப்புறாங்க. ஹனுமன் அங்க போனா காலபைரவர் அவருக்கு லிங்கத்தை காமிக்கிறது இல்லை.
இவருக்கு தேடி தேடி பாக்குறாரு, எந்த லிங்கத்தை நாம கொண்டு போனா ராமேஸ்வரத்துக்கு சிறப்புன்னு தெரியல. காசியில கண்பட்ட இடமெல்லாம், கை நோக்கு இடமெல்லாம் லிங்கம் லிங்கம் லிங்கம். எதை கொண்டு போறதுன்னு தெரியல. பல்லியும், அதாவது நம்ம கவுலியும் கெருடனும் சப்தம் எழுப்பி இங்க இருக்கு, இதை கொண்டு போன்னு காமிக்கிறாங்க. அதனால அந்த லிங்கத்தை பெயர்த்து எடுத்துக்கொண்டு ஹனுமன் வரும் பொழுது பைரவரோட சண்டை வருது. பைரவருக்கும் ருத்ராம்சமான ஹனுமனுக்கும் சண்டை தீவிரமாகுது. அதுக்கப்புறம் 33 கோடி தேவர்களும் வந்து ஹனுமனுக்கு அனுமதி கொடு, ராமபிரான் கேட்டதுனால்தான் லிங்கம் தந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, பைரவரின் கோபம் கவுலி மேலையும் கெருடன் மேலையும் வந்துருச்சு. இனிமே காசியில கவுலி சத்தமிடக்கூடாது, கெருடன் பறக்கக்கூடாது. இது இன்னி வரைக்கும் நடக்கிற நடைமுறை. ஹனுமன் கொண்டு வரார். இங்க வந்து பார்த்தா என்ன ஆகுது, ஒரு லிங்கத்தை வச்சு சீதா மாதா பூஜா பண்ணிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்துல இருக்கிற கடல் மண்ணை அள்ளி லிங்கம் மாதிரி வச்சாங்க. அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. ஹனுமனுக்கு வந்துச்சா கோபம், 4 லிங்கம் கொண்டு வர்றதுக்குள்ள நீங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்க, முகூர்த்த கடி தாண்டி போகுது ஹனுமா, அதனால வச்சேன் அப்படின்னு ராமன் சொல்ல, ஹனுமனுக்கு ஏற்கனவே பைரவரோட சண்டை போட்டுட்டு வந்த ஆயாசம், கையில லிங்கம், லிங்கத்தை பார்த்து ஒரு நல்ல இடமா தான் வைக்கிறாரு. இன்னைக்கு அந்த ஹனுமன் ஸ்தாபித்த லிங்கம் ராமேஸ்வர சுத்தி பிரகாரத்துல இருக்கு. மணல் லிங்கம் இருக்கு பாத்தீங்களா, அதை தன்னுடைய வாளால் கட்டி எழுத்து பெயர்க்க பயணிக்கிறார். அந்த தழும்பு இருக்குன்னு சொல்றாங்க ராமேஸ்வரம் வாசிகள். அந்த லிங்கத்தை ஹனுமனால பெயர்க்க முடியுங்க, அப்படியே விட்டுட்டாரு. அசரீரி சொல்லுது, ஹனுமா நீ கொண்டு வந்த லிங்கமும் புனிதம் பெறும். சீதா மாதா தன்னுடைய கையால செஞ்ச மணல் லிங்கம் அப்பா, நீ கொண்டு வந்த லிங்கத்தை விட அது உயர்வல்லவா அப்படி சொல்லவும், சீதா மாதா கிட்டையும் ராமபிரான் கிட்டையும் மன்னிப்பு கேட்டு வணங்கினாரும். இந்த ராமேஸ்வரம் அப்படிங்கிறது இந்துக்கள் வாழ்க்கையில காசியும் ராமேஸ்வரம் 2 கண்களை போன்றதுங்க. காசிக்கு போறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துக்கு போய் மணலும் காசி தீர்த்தமும் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் காசிக்கு போகணுமா. எங்களுக்கு இது தெரியாது, நாங்க அப்படி செய்யல. நாங்க காசிக்கு போயிட்டு வந்து காசி தீர்த்தத்தை கொண்டாந்து ராமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணோம். கிளம்புறதுக்கு முன்னாடி மணலும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த நீரும் எடுத்துக்கிட்டு காசிக்கு போகணும். காசியில பூஜை எல்லாம் முடிஞ்சதும் இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் அந்த சப்தரிஷி பூஜைனப்ப நாமளே சாயங்காலம் 7:30 மணிக்கு நம்ம கையாலே காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த அக்னி தீர்த்த நீரையும் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த மணலையும் அங்க காசியில சேர்த்திடணுமா. காசியில இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து ராமேஸ்வரத்துல அபிஷேகம் பண்ணணும். அது நாங்க செஞ்சோம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ராமேஸ்வரம். அந்த பேரை ஒரு தடவை சொல்லி பாருங்களேன், உங்களுக்கும் புரியும். ராம ஈஸ்வரம், ராமன் ஸ்தாபித்த ஈஸ்வரன் ராமேஸ்வரன் லிங்கம். இந்த காசி ராமேஸ்வரன் எவ்வளவு பேசினாலும் நமக்கு பத்தாது. ஆனா நாம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கணும், அதனால அப்படியே போலாம். காசியில பர்வத வர்தினி, பர்வதம் அப்படின்னா மலை, பர்வத வர்தனி அப்படின்னா பார்வதி, ஹிமவான் மகள் சமேத ராமநாதேஸ்வரர். காசியில இருக்கிற ஈஸ்வரனுக்கு என்ன ஒரு சக்தியோ, 12 ஜோதிர்லிங்கத்துல கேதார்நாத் பத்ரிநாத் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ராமேஸ்வரருக்கு இருக்கிற ஜோதிர்லிங்கத்துக்கும் அவ்வளவு ஒரு புனிதமான அருட்கடாட்சம் இருக்கு. ஏன்னா பர்வதவர்தினி அம்பிகை பீடத்துக்கு கீழே ஆதி சங்கரன் நிறுவிய ஸ்ரீ சக்கரம் இருக்காங்க. நாம காஞ்சிபுரம் போனாதான் இந்த விலாகாசம், இதை மிதிக்க கூடாது. உள்ள அஞ்சன காமாட்சி, அரூப காமாட்சி, நாம தபஸ் காமாட்சி 3 பேர் இருக்காங்க. சுத்த பிரகாரத்துல இன்னொரு காமாட்சி இருப்பாங்க. காஞ்சிபுரத்துல இருக்க வேண்டிய தஞ்சை பங்காரு காமாட்சி தஞ்சை போயிட்டாங்க. பஞ்ச காமாட்சியும் காமேஸ்வரத்துல தரிசனம் பண்றோம். அந்த ஆதி சங்கராச்சாரியார் எப்படி காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மனுக்கு கீழே ஒரு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணாரோ, திருவானை காவல்ல எப்படி ஒரு சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணாரோ, அது மாதிரி பர்வதவர்தனி அம்மன் பீடத்துக்கு கீழே ஆதி சங்கர சக்கரம் ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார். அம்மாளுக்கு சித்திர பரப்பன்னைக்கு சந்தன காப்பாங்க. அம்மன் சன்னதி பிரகாரத்தில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாள் காட்சி தருவாராம்.
அம்பாள் சன்னதி கோஷ்டத்தில் அஷ்டலக்ஷ்மி மற்றும் மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரியும் இருக்காங்க. முதல் பிரகாரத்தில் சீதை அமைத்த மணல் லிங்கத்திற்கு ராமர் பூஜை செய்யும் சன்னதி. பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்த்து பின்னப்பட்ட பந்தலில் நடராஜர் காட்சி தருகிறார். யோக கலையில் தேர்ச்சி பெறவும் நாக தோஷ நிவர்த்திக்காகவும் இந்த சன்னதியில நாக வடிவிலே உள்ள பதஞ்சலி முனிவரை வேண்டிக் கொள்கிறார்கள். பதஞ்சலி மகரிஷியோட அதிஷ்டானம், அதாவது சமாதியும் கூட அங்க இருக்கிறதா சொல்றாங்க. இந்த 2 லிங்கங்களுக்கு மத்தியில சரஸ்வதி, சங்கர நாராயணர், அர்த்தநாரீஸ்வரர், ஏகாதச ருத்ரலிங்க சந்நிதி. ஏகாதசம்னா ஏகம்னா 1, தசம்னா 10, 10 கூட்டல் 1 11, 11 ருத்ரலிங்க சன்னதி இருக்காங்க. அத எல்லாரும் பார்த்து கும்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்படிக லிங்க பூஜை சுத்து பிரகாரத்துல, உப்பு லிங்கம், இதையெல்லாமும் கவனமா பார்த்துக்கோங்க. ஸ்படிகலிங்க பூஜைக்கு விடிய காலம் போகணும். அந்த ஸ்படிகலிங்க பூஜைய பார்க்கறதே புண்ணியம். எப்படி சிதம்பரத்துல ரத்தின சபாபதிக்கு பண்றாங்களோ அப்படி ராமேஸ்வரத்திலையும் ஸ்படிகலிங்க பூஜை இருக்கு. சுத்த பிரகாரத்துல நாம பார்த்திருக்கோம். ஒரு வகுப்புல பாஸ்கர ஸ்தாபித்த உப்பு லிங்கமும் இருக்கு, இன்னொரு ஸ்படிக லிங்கமும் அங்க இருக்குதுங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில 5ல இருந்து 6 மணி முடிய சிறப்பு தரிசனம் இருக்கு. ராமநாதபுரம் மன்னர் முத்து ராமலிங்க சேதுபதி கோவிலின் உலக புகழ் பெற்ற நீண்ட 3ஆம் பிரகாரத்தை அமைத்தார். ராமேஸ்வரம் அப்படின்னா ஜோதிர்லிங்கம், கடல் தீர்த்தம் இதெல்லாம் சொல்றத அந்த பிரகாரம் உலக புகழ். 1212 தூண்களுடன் கூடிய இந்த பிரகாரம் 690 அடி நீளம், 435 அடி அகலம், 22 அடி உயரமும் இருக்காம். அதுக்கப்புறம் 22 தீர்த்தங்க, மொத்தம் 21 தீர்த்தம்னு சொல்லுவாங்க. ஆனா கோட்டி தீர்த்தம் தாங்க ரொம்ப முக்கியம். இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப ராமேஸ்வர வாசிகள் சொல்றாங்க 21 தீர்த்தமும் ஒரே தீர்த்தத்துல வருதுன்னு. ஈரத்துணியோட கோயிலுக்குள்ளார போக கூடாதான். ஈரத்துணிய மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போங்க. முதல்ல அக்னி தீர்த்தம் கடலுக்கு போய் ஆடிடணும். அதுக்கப்புறம் 22 தீர்த்தமும் ஆடிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு கோயிலுக்குள்ளார போகணும். எப்படி வசதிப்படுதுன்னு பாருங்க. முதல் தீர்த்தம் மகாலட்சுமி தீர்த்தம். இது கிழக்கு கோவிலின் பிரதான வாசலில் அனுமார் சன்னதிக்கு எதிரில் தெற்கு பக்கத்துல இருக்குது. இதுல நீராடுவதால் சகல ஐஸ்வர்யம். 2வது தீர்த்தம் சாவித்ரி தீர்த்தமா, காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம். இந்த 3 தீர்த்தமுமே அனுமார் கோயிலுக்கு மேற்கு புறம் இருக்கு. இதுல நீராடுவதால் மத சடங்குகளை விட்டவர், சந்ததி இல்லாதவர் இஷ்ட சித்தி அடையலாம். சில பேர் சின்ன வயசுலயே தனியா எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவாங்க, இல்ல அப்பா அம்மாவை இழந்துருவாங்க. அவங்களுக்கு நாம என்ன மதம் என்ன கோத்திரம் தெரியாது. அது மாதிரி மத சடங்குகளை விட்டவர், கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியா இருக்கவர், குழந்தை இல்லாதவர் எல்லாருக்குமே இது புண்ணியம் சேர்க்கக்கூடிய தீர்த்தம் இந்த 3 தீர்த்தம். அதுக்கப்புறம் 5வது தீர்த்தம் சேது மாதவ தீர்த்தம். இதிலே நீராடுவதால் ஸ்ரீ ராமபிரானால் சகல லக்ஷ்மி விலாசமும் சித்த சக்தி பெறலாம். லக்ஷ்மி விலாசம் அப்படின்னா லக்ஷ்மி நம்ம வீட்டுல சதா சர்வகால கொலு இருப்பாங்க. சித்த சக்தினா நம்முடைய அறிவை கட்டுப்படுத்தி எதை நோக்கி நாம பயணிக்கணுமோ அதுவே சித்தம், அந்த சித்த சக்தி. 6வது தீர்த்தம் நல தீர்த்தம். யார் இந்த நலனும் நீலனும் ஒரு தரம் அடியேன்னு சொல்லியிருக்கேன். குபேந்திரனின் மகன்கள் மணிக்கிரீவன், நலக்கூப்பன். அவங்க மனைவிகள் கிட்ட ராவணன் தப்பா நடந்துக்கிறாரு. அதனால குபேரன் என்னுடைய சொத்து, அந்தஸ்து, புஷ்பக விமானம் இதெல்லாம் நீ பறிச்ச, மன்னிச்சுட்டேன். வீட்டு பெண்கள் கிட்ட நீ இப்படி நடந்துக்கிட்டே, இனிமேல் எந்த பெண்ணை தொட்டாலும் நீ எரிஞ்சிடுவேன்னு சாபம் கொடுக்கறாங்க. ராவணனை சம்ஹாரம் பண்ண ராமபிரான் அவதரிக்கும் பொழுது சிவபிரானே ஆஞ்சநேய அவதாரமாகவும் நலன் நீலனாக மணிக்கிரீவனும் நலக்கூப்பனும் நலன் நீலனும் பிறக்கிறாங்க. அவங்க கையால எதை தூக்கி தண்ணியில போட்டாலும் அது மிதக்கும். இன்னைக்கு நீங்க அந்த கல்லை பார்க்கலாம். அந்த கல் மேல ராமநாமம் எழுதி 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 ராமர் காலம் கட்டினதுக்கு நலனும் நீலனுமே முக்கிய காரணம். இந்த நல தீர்த்தத்துல நீராடுறதுனால என்ன கிடைக்கும்? சூரிய தேஜஸ்,
சூரியனை நம்ம முச்சு பகல கண்ணு நிமித்தி பார்க்க முடியுமா? அவ்வளவு தேஜஸோட இருப்பார். அந்த தேஜஸை அடைந்து ஸ்வர்கலோகத்துக்கு போலாமா நாம. அதுக்கப்புறம் நீல தீர்த்தம், மணிக்கிரீவன் சொல்றேனே, அந்த மணிக்கிரீவன் நீலனா அவதரித்தான். அவன் அமைத்த தீர்த்தம் சமஸ்த யாக பலனை அடைந்து ஸ்வர்கலோக பதவி. சமஸ்த யாகம்னா இந்த உலகத்துல இன்னைக்கு நாம எந்த யாகமானாலும் கோவிலோட நிறுத்திக்கிறோம். வீட்டுல ஒரு கிரக பிரவேசமா, குழந்தைக்கு புண்ணியாஜனமா, ஒரு கல்யாணமா, இதுதான் நம்ம யாகம் பண்றோம். சமஸ்த யாகம் அப்படின்னா ஒரு வருஷத்துல இத்தனை தரம் திதி தர்ப்பணம் கொடுக்கணும், எத்தனை தரம் வீட்டுல வேள்வி செய்யணும்னு ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கு. நாம இன்னைக்கு எதையுமே அனுசரிக்கிறது கிடையாது. அது விட்டோம் பாத்தீங்களா, அந்த சமஸ்த யாகமும் நாம செஞ்ச பலனை தடும் இந்த நீல தீர்த்தம். கவாய தீர்த்தம், அதுல நாம நீராடுவதனால் சக்கு சாபம் அப்படின்னா ரிஷி, அவருடைய சாபம், கோபம், மன வலிமை இல்லாம நாம ஏதாவது சொல்றோமே, அந்த சொற்களால் நாம எதை இழந்தோமோ அது எல்லாமே கிடைக்கும். தேக ஆரோக்கியம் கிடைக்கும். கவாட்ச தீர்த்தம், அதுல நீராடுவதால் நரகத்துக்கு போக வேண்டிய கதி இருக்கிறவனுக்கு கூட நரகத்துக்கு போகாம மன வலிமை, தேக ஆரோக்கியம், திட சரீரம் கிடைக்குமா. கந்தமாதன தீர்த்தம், கந்தமாதன பர்வதமும் வருது. அந்த கந்தமாதன தீர்த்தம்னு ஒண்ணு இருக்குதான். அதுல நீராடுவதால் மகா தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்ய சித்தி பெற்று பிரம்மஹத்தி பாப நிவர்த்தி பெறுவர். பிரம்மன் நம்ம ராமன் செய்யறதே பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பூஜை. அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்குது. சங்கு தீர்த்தம், அதுல நீராடுவதால் செய் நன்றி மறந்த சாபம் நிகழப்பெறும். ஏன், நாம யாராவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் அவங்களை நினைச்சு நாம ஏதாவது பண்ணணும், நாம அதை சம்டைம் மறந்துடுவோம். அந்த பாப்பம் சங்கு தீர்த்தத்துல நீராடுவதால் மறையுதான். சக்கர தீர்த்தம், இதிலே நீராடுவதால் ஊனம், குருடு, செவிடு ஆகிய உடல் குறைபாடுகள் நீங்கி சௌக்கியம் கிடைக்குதான். பிரம்மாஸ்திர விமோச்சன தீர்த்தம், பிரம்மாஸ்திரம் அப்படின்னா நம்ம அபிமன்யு உத்தர கர்ப்பத்துல இருக்கும் பொழுது துரோணாச்சாரியார் மகன் பிரம்மாஸ்திரத்தை விட அந்த அஸ்திரமானது உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களையும் கொல்ல போகுது. நம்ம மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரம் கொண்டு உத்தரை கர்ப்பத்தை காத்து அபிமன்யுவை நமக்கு மீட்டு தந்தார். அந்த பிரம்ம அஸ்திரம் விட்டவன் பாப்பம் எல்லாம் தீருதான். தாயாதி தோஷங்கள், பாப்பங்கள் நிவர்த்தி, கடன், பில்லி, சூன்யம் நீங்குதான். சூரிய தீர்த்தம், இந்த தீர்த்தத்துல நீராடுவதால் திரிகால ஞானம் கிடைக்குதாங்க. உடம்பை பிடித்த, மனதை பிடித்த ரோகங்கள் குணமாகும். சந்திர தீர்த்தம், இதுல நீராடுவதால் சந்திரனுக்கு எப்படி வளர்ப்பிறை கலையில உடம்பு பூரண பொலிவும் ஆயுள் ஆரோக்கியமும் அமிர்தமும் கிடைச்சதோ அது மாதிரி நமக்கும் கிடைக்குமா. கங்கா தீர்த்தம், அப்புறம் யமுனா தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், இந்த மூணு ஒரே இடத்துல இருக்குதான். இதுல நாம நீராடுவதால் பிணி, மூப்பு, சாக்காடு, அஞ்ஞானம் எல்லாம் நீங்கி முக்தி அடையலாம். சாத்தியாமிருத தீர்த்தம், சாத்தியா அமிர்த தீர்த்தம்னு நாம் இதை பிரிச்சுக்கணும். சாத்தியாமிருத தீர்த்தம், சாத்தியா அமிர்த தீர்த்தம், இதுல நீராடுவதால் தேவதை கோபம், பிராமண சாபம் நிவர்த்தி ஆகுது. சூரியமூர்த்தியை தரிசிக்கும் பாக்கியம். நாம இன்னைக்கு சூரியனை பார்த்து கும்பிடு போறதெல்லாம் சூரிய தரிசனம் கிடையாதுங்க. அது நாம சூரியனோட ஒளியை வாங்கிக் கொள்கிறோம். சூரிய மூர்த்தி நேரடியா பார்க்கக்கூடிய தரிசனம், மோட்ச பிராப்தி கிடைக்கும். சிவ தீர்த்தம், இதுல நீராடினா சகல சௌபாக்கியம். சர்வ தீர்த்தம், இதுல நீராடினா பிறவி பிணி, நோய், திரை, நரை இங்கு. கோட்டி தீர்த்தம், இந்த தீர்த்தமானது ராமர் லிங்க பிரதிஷ்டை செய்த போது அபிஷேகத்திற்கு நீர் தேவைப்பட்டது. அதனால் ராமர் தன் அன்பின் நுனியால் பூமியிலே வைத்து அழுத்தினார். அந்த இடத்திலேயே பூமியை பிளந்து கொண்டு நீர் வந்தது. அதுவே கோட்டி தீர்த்தம். இந்த கோட்டி தீர்த்தத்தில் நீராடிய பின் அந்த ஊர்ல ராத்திரி தங்கக்கூடாது. ராத்திரி தங்கக்கூடாது. நம்ம அக்னி தீர்த்தத்துல முதல்ல கடலாடணும்னு சொல்றோம்ல, அது எதுக்காக அக்னி தீர்த்தம் உருவாச்சு? சீதா தேவி 14 வருடங்கள் வனவாசம் போறாங்க. ராவணனோட அசோக வனத்துல 11 மாசம் இருந்தாங்க.
அதனால ராமபிரான் அவங்கள அக்னி பிரவேசம் செய்ய சொல்றாரு. சீதா மாதா அக்னி பிரவேசம் செய்த பொழுது அக்னி பகவான் தேவியை தொட்டுட்டாருல. பொதுவா நித்ய அக்னிஹோத்திரம்னு ஒண்ணு இன்னி வரைக்கும் நார்த்ல நடக்குது. நல்ல சிறந்த வேள்வி செய்பவர்கள் போபால்ல விசவாயுக்கு அணிஞ்சப்ப ஒரே ஒரு வீட்டுல அக்னிஹோத்திர பூஜை நடந்துட்டு இருந்ததுனால அந்த வீட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இன்னி வரைக்கும் எதுவும் நடக்கல. இது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் ஏத்துக்கிட்ட ஒரு பூஜா. ஏன் அப்படி சொல்றேன்னா, பசு வெராட்டி, பசு நெய், முனை முறியாத சொந்த வயல்ல உழவு செய்து, மாடுகளை வைத்து உழவு செய்து, விதை நெல்லை தூவி தன் கையாலே அறுவடை செய்து அந்த அரிசி பச்சரிசியை வச்சு அதுல யாகம் பண்றதுதான் பிரம்மா அந்த முகூர்த்தத்துல 4 to 6 செய்யக்கூடியதுதான் நித்ய அக்னிஹோத்திரம். அந்த அக்னி பகவான் சீதா மாதா அவங்கள தொட்டுட்டார் இல்லையா, தேவியை அக்னி தொட்ட காரணத்தால் அந்த பாப்பம் வந்துருச்சான். அக்னி பகவானுக்கு தேவேந்திரன் மாதிரி கொஞ்சம் குணம் இருந்ததாங்க ஆரம்பத்துல. நித்தியமும் ரிஷிகள் பூஜைக்கு அக்னிஹோத்திரம் பண்ணும் போது எல்லா ரிஷி பத்தினிகளும் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சாராம். அப்ப ரிஷிகள் சாபம் கொடுத்தாங்களாம். என்ன இது, ஏன் பெண்களை நான் மட்டும் பார்க்க கூடாதா, எனக்கு மட்டும் ரசனை இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாராம். நீ தவறான கண்ணோட்டத்தோட பார்க்காத அக்னி அப்படிங்கிற. சரி, இனிமேல எல்லா பெண்களையும் நான் அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப ரிஷிகள் சொல்றாங்க, உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லா பெண்களுக்கும் வேணும், அதனால நீ யாக குண்டத்துல இருந்த பெண்களை பார்க்காதே. வீட்டுல பெண்கள் அடுப்பு மூட்டி சமைப்பாங்க இல்லையா, அந்த அக்னியில இருந்து நீ பெண்களை பார்த்து உன் குழந்தைகளை போல அவர்களை வாழ்த்து அப்படின்னு வரம் கொடுத்தாங்களாம். அந்த அக்னி சீதா மாதாவை தொட்டுட்டதுனால அந்த வரம் பழுதுபட்ட காரணத்தால் கடல்ல நீராடி சிவபெருமானை வணங்கினார். அதனால அந்த கடலுக்கு அக்னி தீர்த்தம் அப்படின்னு பேர் வந்துச்சு. வில்லோண்டி தீர்த்தம் தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரம் வட்டத்துல தங்கச்சிமடம் ஊராட்சி அருகில தண்ணீர் ஊற்று அப்படிங்கிற இடத்துல வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்த புனித தீர்த்த கிணறு வட்டமா சிமிட்டுல அப்படியே போட்டிருக்கோம். அது அந்த இடத்துல போய் நம்ம மகாமக குளத்துல எப்படி தண்ணி மண்டுக்கிறோமோ அப்படி மண்டுக்கணும். ராவணனுடன் போரிட்டு சீதையுடன் ராமேஸ்வரம் திரும்பிய ராமனுடன் சென்று கொண்டிருந்த சீதா பிராட்டிக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு. ராமன் தன் கையில் இருந்த வில்லை ஊன்றி அதிலிருந்த பீரிட்ட நீரை கொண்டு சீதா மாதாவின் தாகம் தணித்தார். அதனால் அதற்கு வில் ஊன்றி தீர்த்தம் என்று தொடங்கி இன்னைக்கு வில்லோடி தீர்த்தம் அப்படின்னு பேர் வந்துச்சு. வில்ல ஊனுனார்ல, அதனால வில்லோண்டி தீர்த்தம் ஆயிடுச்சு. ராமேஸ்வரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் தங்கச்சி மடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் இது இருக்கு. அதுக்கப்புறம் நம்மெல்லாம் பார்க்க வேண்டியது, இந்த இத்தனை தீர்த்தங்களையும் நீராடிட்டு தெய்வ தரிசனம் முடிச்சுட்டு தனுஷ்கோடி நவகிரகங்களும் அங்க உருவம் இல்லாம கடலுக்கு மத்தியில அப்படியே தூண்கள் மாதிரி இருப்பாங்க. அந்த நவகிரக கோவில், பஞ்சமகி ஆஞ்சநேயர் கோயில் எல்லாம் நீங்க பார்க்கணும். இந்துக்கள் மத்தியில சார்தாம் யாத்திரையில ராமேஸ்வரம் போறவங்க அத்தனை பேரும் அந்த ராமர் சேது பாலத்தை தரிசிக்கணும். சுமார், அதாவது இன்றைய புவியியல் விஞ்ஞானிகள் கணிப்புப்படி சுமார் 1,08,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் இலங்கையின் தலைமன்னாருக்கு போக அந்த பாலம் அமைஞ்சதா சொல்றாங்க. நம்முடைய உடம்புல உயிர் எங்க இருக்கு, நம்ம உடம்புல 6 ஆதாரங்கள் எங்க இருக்கு, இது கூட டாக்டர்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் ராமன் கட்டிய கோவிலுக்கு 1,08,000 வருஷம் தானா, ஒரு யுகமே மாறி போச்சு. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 2 யுகங்களுக்கு முன்னாடிதான் அந்த பாலம் கட்டப்பட்டது. இந்த கலியுகத்துக்கு மட்டுமே 4 லட்சத்து சொச்சம் ஆண்டுகள் இருக்கா. ராமநாத சுவாமி கோயிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சமுகி அனுமான் கோவில். பொதுவா ஆண்களுக்கு பஞ்சமுகா அப்படின்னு கூப்பிடுவாங்க, இவங்க பஞ்சமுகின்னு தான் கூப்பிடுறாங்க.
தன்னுடைய 5 முகங்களை கொண்டு ஹனுமான் காட்சி தருவது ராமநாத சுவாமி கோயில் 2 கிலோமீட்டர் தொலைவில். இந்த கோவில் ஹனுமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ராமர் சேதுக்காகட்டும், ராமனோட ஜெயத்துக்காகட்டும், சீதா மாதாவை கண்டுபிடிச்சதுக்காகட்டும், போர்ல ராம லக்ஷ்மணரை புஜத்துல தூக்கி வச்சுக்கிட்டாரு. லக்ஷ்மணன் மயக்கம் அடைஞ்சப்போ போய் மலையவே பேர்த்து எடுத்துட்டு வந்து மூலிகை வைத்தியத்துக்கு ஒத்தாசை பண்ணாரு. ஒரு சிவனானவன் இறங்கி வந்து விஷ்ணுவுக்கு சேவை செய்ததால் ஹனுமனுக்கு அந்த சிவனோட பஞ்சமுகங்களை நினைவு வச்சு பஞ்சமுகி ஹனுமான் கோயில வச்சிருக்காங்க. அந்த ஹனுமான் சிலைக்கு மத்தியில நரசிம்மர், ஆதி வராக சுவாமி, கருடர், ஹயக்ரீவர், ஹனுமன் ஆகிய 5 முகங்களுடன் சித்தரிக்கப்பட்டு உள்ளது. அந்த சிலை செந்தூரம் பூசப்பட்டு உள்ளது. எல்லா ஹனுமானுக்கும் செந்தூரம் பூசுவாங்க. ஏன் அந்த செந்தூரம் பூசுறாங்க அப்படின்னா 14 ஆண்டுகள் வனவாசம் முடிஞ்சு பட்டாபிஷேகத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. சீதா மாதாவை கூட்டிட்டு வான்னு ஹனுமான் கிட்ட ராமபிரான் சொல்ல, சீதா மாதா நெத்தி வகிட்டுல செந்தூரம் இட்டுட்டு இருக்காங்க, குங்குமம். தாயே, இதை எதுக்காக இட்டுக்கிறீங்க? ஏன்னா குரங்குகள் இட்டுக்கிறது இல்லை. இந்த குரங்குன்னு சொல்லக்கூடாது, வானரங்கள் இடுவதில்லை, மானிடரே இடுவோம். இது என் கணவனுக்கு ஆயுளை கூட்டும். யாருக்கு? ராமபிரானுக்கா? ஆமா. இந்த செந்தூரம் இட்டுக்கிட்டா ராமபிரானுக்கு ஆயுள் கூடுமா? ஆமா. அப்படின்னா அந்த செந்தூர கிண்ணத்தை என்கிட்ட கொடுங்கம்மா, வாங்கி உடம்பு முழுக்க பூசிக்கிட்டாரா. சீதா மாதா சிரிச்சாலாம். நீங்க ஒரு இடத்துல குங்குமம் வச்சாலே எங்க அப்பாவுக்கு இவ்வளோ ஆயுள் கூடுதுன்னா நான் உடம்பு புறா பூசிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாராம். அன்றிலிருந்து இன்றி வரைக்கும் ஹனுமனுக்கு செந்தூரம் பூசிக்கொள்ளும் பழக்கம் இருக்கு. மகனே, நீ என் கணவன் ஆயுளுக்காக இவ்வளவு தூரம் பாடுபடுற. உனக்கு யார் யார் வெற்றிலையால் மாலை சாத்தி வணங்குகிறார்களோ அவங்க எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி பெறட்டும் அப்படின்னு சீதா மாதா ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதனாலதான் ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை. இந்த கோவில்ல இருக்கிற இன்னொரு விசேஷம், அந்த பாலம், ராமசேது பாலம், மிதக்கும் கற்கள் இருக்கு இல்லையா, அந்த பார்வைக்காக கோயில்ல மிதக்கும் கற்கள் வைக்கப்பட்டு இருக்கும். ஒரு பெரிய பெரிய பாத்திரங்கள்ல தொட்டிகள்ல தண்ணி ஊத்தி அதுல இந்த மிதக்கிற கற்களை போட்டிருக்காங்க. சேது பந்தனம் அப்படின்னா சேது பாலம். அதை கட்ட உதவி செஞ்ச கற்கள், இப்படி மிதக்கக்கூடிய கற்கள், அதை ஒன்று இணைத்து இன்னைக்கும் அழியா பாலமாக நம்முடைய இந்திய பொறியியலாளர் கட்டிய பாலம். ராமர் தான் பாலம் கட்டினார். நலனும் நீலனும் தான் இன்ஜினியர். அந்த பாலத்தோட சிறப்பை உணர்த்துறதுக்கு அங்க பெரிய தொட்டிலையும் பாத்திரங்களையும் அந்த கற்களை மிதக்க விடுவாங்க. இந்த பஞ்சமுக ஹனுமான் கோயில் எதுக்கு வந்தது? ராம கதைப்படி, புராணத்தின்படி ராமனுக்கும் சீதாதேவி கடத்தி சென்ற ஹனுமான், மன்னிச்சிடுங்க, ராவணனுக்கும் இடையான போரின் போது ராவணன் பாதாள லோகத்தின் மன்னனாக இருந்த ராவணனின் உதவியை நாடினான். இன்னைக்கு நாம ஏதாவது ஒண்ணுன்னா அங்காளி பங்காளி கூப்பிடுற. அப்படி மொத்தம் 5 ராவணன் இருந்தாங்க. இவன் தான் தசகண்ட ராவணன். மீது 4 ராவணன், அகிராவணன், மகிராவணன், மயில் ராவணன். இன்னொரு ராவணன் பேரு அடியனுக்கே மறந்துடுச்சு. அந்த மகிராவணன் பாதாள லோகத்துல இருந்தான். பகவான் ஹனுமன் ராமர் மற்றும் லக்ஷ்மணர்களை காக்கும் பொருட்டு அவங்களை சுற்றி ஒரு பெரிய கோட்டை கட்டுறான். நம்ம மகிராவணன் என்ன பண்றான்? விபீஷணன் வேஷத்துல வரான். விபீஷணன் வேஷத்துல வந்து ஹனுமான் தன்னுடைய வாள் கொண்டு ராம லக்ஷ்மணரை சுற்றி கோட்டை அமைச்சிருக்காரு. விபீஷணன் வேஷத்துல வந்து, ஹனுமான், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, ராம லக்ஷ்மணன் சேமமா அப்படின்னு கேட்க, ஹனுமான் சந்தேகம் தான் போய் பாருன்னு சொல்லிடுறார். ஹனுமான் என்ன நினைக்கிறார்? விபீஷணன் நினைக்கிறார். அந்த மகி ராவணன், ஏன் அவனுக்கு மகினா அவன் ரொம்ப மகிமை, ரொம்ப சக்தி. அந்த மகி ராவணன் சொல்ல உருவம் விபீஷணா. மகி ராவணன் உள்ள போய் ராமனையும் லக்ஷ்மணனையும் விக்கிரகங்களாக எடுத்து மாத்தி தன்னுடைய அங்கத்தில் இருந்த ஆடைக்குள் மறைத்து பாதாள லோகம் கொண்டு போயிடுறான். அங்கிருந்து அவங்களை மீட்டுட்டு வர ஹனுமான் போறார். ஹனுமான் போகும் பொழுது வாசல்ல ஹனுமான் மாதிரி ஒரு குட்டி ஹனுமான் காவலுக்கு இருக்க.
அவர் பேரு மகரத்வஜன். என்னடா இது என்ன மாதிரி இருக்கே அப்படிங்கும். நான் உன்னோட பையன் வேற எப்படி இருப்பேன் அப்படிங்கிறான். என்னடா நான் பிரம்மச்சாரி, எனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்க, நீங்க சீதா மாதாவை கண்டுபிடிக்க இலங்கை போனீங்க இல்லையா? ஆமா. அப்ப அசுரங்களோட வரிசையா சண்டை போட்டீங்களா? ஆமா. அப்ப கடல்ல இறங்கி நீராடினீங்களா? ஆமா. நீராடும் போது உங்க நீர் திவலையை ஒரு மகர மீன் சாபம் பெற்ற தேவக்கண்ணி குடிச்சிட்டா. அந்த தேவி பேரு ஸ்வச்சலா தேவி. உங்க நீர் திவலையை அருந்திய ஸ்வச்சலா தேவிக்கு பிறந்த மகன் நான் மகரத்வஜன். மகர மீனாக இருந்து வஜம் வஜித்ததால், அதாவது உதித்ததால் மகரத்வஜன் சொல்லவும் அனுமானுக்கு ஆச்சரியமா போகுது. கட்டி பிடிச்சு சண்டை போட்டு மகரத்வஜனுக்கு ஒரு பக்கமா வச்சுட்டு உள்ள போய் ராம லக்ஷ்மணரை மீட்டுட்டு வந்ததாக ஒரு சரித்திரம். அந்த ராம லக்ஷ்மணரை மீட்டுக்கிட்டு வர்றதுக்கு நம்ம சத்யபாமா தேவியோட ஒரு அவதாரம் அங்க உதவி பண்ணினதா ஒரு ஐதீகம். அந்த மகி ராவணனோட உயிர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு பெரிய பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சியில ஒரு பஞ்சமுக விளக்கு எரியும். அதை சுத்தி ஒரு வண்டு பறந்து பறந்து போகும். அந்த பஞ்சமுக தீபத்தையும் ஒரே நேரத்துல அணைச்சிட்டு அந்த பறக்கும் வண்டை பிடிச்சு கையால அமுக்கி அழிக்கணும். ஹனுமான் போறார். ஒரு விளக்கு ஊதி அணைச்சா மறு விளக்கு எரியுது. அந்த பஞ்சமுக விளக்கு இப்படியே ஆகவும் ஹனுமானுக்கு கோபம் வந்து பஞ்சமுகம் எடுத்து அந்த பஞ்ச தீபங்களையும் அணைத்துட்டு அந்த வண்டை பிடிச்சு நசுக்கிட்டு மகிராவணனை கொன்று விட்டு ராம லக்ஷ்மணனை மீட்டு கொண்டு வரார். அதனாலதான் இங்க ஹனுமானுக்கு பஞ்சமுக ஹனுமான் கோவில், பஞ்சமுகி ஹனுமான் கோவிலா இங்க இருக்கு. ராமாயணத்துல விபீஷணன் தன் சகோதரன் ராவணன் கிட்ட சீதா மாதாவை கவர்ந்து வந்த ரொம்ப தப்பு, ராமர் கிட்ட ஒப்படன்னு சொல்ல விபீஷணனை 8 காலால மிதிக்க, இதனால் விருப்பற்ற விபீஷணன் ராமருக்கு உதவி செய்வதற்காக சரணாகதி அடைய அவர் ஒரு விபீஷண ஆழ்வார் அப்படின்னு 12 ஆழ்வார்களை சிறப்பு பெயர் பெற்றார். அதனால் விபீஷணனுக்கும் ஒரு கோயில் இருக்கு. இலங்கையை வெற்றி பெறும் முன்பாகவே இலங்கை வேந்தனாக விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சார். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த இடத்தில் ராமருக்கு அமைக்கப்பட்ட கோவில் கோதண்ட ராமர் கோவில். இந்த கோவில்ல ராமபிரான் அருகில விபீஷணன் வணங்கியபடி இருக்கிறார். இந்த கோதண்ட ராமர் கோயிலும் ராமேஸ்வரத்துல இருக்கு, நீங்க எல்லாம் பார்க்கணும். கோதண்ட ராமர் கோவிலில் ராம லக்ஷ்மண சீதா ஆகியோர் உற்சவ மூர்த்திகளாக காட்சி தராங்க. ஆனி மாதத்துல ராமலிங்க பிரதிஷ்டை விழா, வைகுண்ட ஏகாதசி, ராம நவமி, ஆடி அமாவாசை ஆகிய நாட்கள் உற்சவம். ராமாயண திருவிழாவின் போது ராவணன் சீதா மாதாவை கவர்ந்து செல்லுதல், ஜடாயு தடுத்தல், ஆஞ்சநேயர் இலங்கை செல்லுதல், ராமன் ராவணனை வீழ்த்துதல், விபீஷணருக்கு பட்டாபிஷேகம், ராமர் லிங்க பிரதிஷ்டை செய்தல், எல்லா நிகழ்ச்சியும் அங்க செய்யறாங்களாம். லக்ஷ்மண தீர்த்தம், இத்தனை பேருக்கு தீர்த்தம் இருக்கும் போது லக்ஷ்மணனுக்கு ஒரு தீர்த்தம் இருக்குன்னு இல்ல, அவருக்கே இருக்கு. இந்த தீர்த்தம் லக்ஷ்மணன் அந்த குளத்துல நீராடியதுனால புனிதமாச்சுங்க. ஆதிசேஷனோட அம்சம் தானே நம்ம இளையாழ்வார். அந்த குளத்துல லக்ஷ்மணன் நீராடியதால் லக்ஷ்மண தீர்த்தம். அவர் போர்ல எத்தனை அசுரர்களை கொன்றாரோ ராமன் அங்க லிங்கம் நிறுவிட்டாரு. இங்க லக்ஷ்மணன் ஏதாவது பண்ணணும் இல்லையா? லக்ஷ்மண தீர்த்த கரையில ஒரு சிவலிங்கத்தை நிறுவி பாவங்களை மன்னிச்சுடுன்னு சொல்லி சிவன் கிட்ட வேண்டி அங்க சிவலிங்க ஸ்தாபிதம் பண்ணி பூஜை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அது சிறப்பா நடக்குதான். அந்த புனித குளத்தில் மீனெல்லாம் நிறைய இருக்கு. தைப்பூச திருவிழாவின் போது ராமநாத சுவாமியின் இந்த தெப்பம் சொல்லுவான் பாருங்க, அந்த தெப்ப ஊர்வலம் ஏற்பாடு இருக்காங்க. நாகநாத சுவாமி கோயிலுக்கு அருகிலே சிவலிங்கம் இருக்குதான். ராமேஸ்வரன் கோயிலுக்கு அருகிலே லக்ஷ்மண தீர்த்தம் இருக்கு. பேருந்து நிலையத்திலிருந்து பக்கமா இருக்கு. ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியிலே 10 கிலோமீட்டர் தொலைவில் ஜடாயு தீர்த்தம் இருக்கு. ஏன் ஜடாயுக்கு தீர்த்தம்? ஜடாயு யாரு? ஒரு நல்ல கிருடாழ்வார். நம்ம சூரியனோட தேரோட்டியான அருணனின் வழி வந்தவர் ஜடாயு. கிருடாழ்வாரோட வழியில வந்தவர் ஜடாயு. ராவணன் சீதா மாதாவை கவர்ந்து போகும் பொழுது சீதா மாதா அலறாங்க.
கதறி கூப்பாடு போடுறாங்க. அப்போ மாமிச பட்சியான ஜடாயு சீதா மாதாவை காப்பாற்ற ராவணன் எதிரில போய் அவனை தன்னுடைய சிறகுகளாலும் அலகுகளாலும் கொத்தி குதற முற்படற அவருடைய சிறகுகளா ராவணேசன் வெட்டி வீழ்த்திய இடம் கீழே விழுந்து புனிதமாகுது. ஜடாயு அப்படியும் சீதா மாதாவை காப்பாத்துறதுக்காக ராவணனோட போரிட அந்த ஜடாயு இறந்து படுகிறார். அதனால அவருக்கு ஒரு தந்தைக்கு மகன் செய்ய வேண்டிய நீத்தார் கடனை ராமபிரான் மடியில அந்த ஜடாயுவோட உயிர் பிரியும் தருவாயில தன்னுடைய இடது தொடையில தந்தைக்கு தர வேண்டிய ஸ்தானத்தை ஜடாயுக்கு தந்து இடது மடியிலே படுக்க வச்சு தீர்த்தம் தந்து புனித மோட்சம் கிடைக்கட்டும் ஆசீர்வாதம் பண்ணின ஸ்தலம் இந்த ஜடாயு தீர்த்தம். இந்த ஜடாயு தீர்த்தத்துல கோயில் இருக்குதா, அதையும் பார்த்துக்கோங்க. பொதுவா ராமநாதபுரம் வட்டத்துல சேதுபதி மன்னர்கள் தான் பெரும்பாலும் கைங்கரியம் பண்ணியிருப்பாங்க. ரகுநாத சேதுபதி காலத்துலதான் சிவன் கோவில் கட்டப்பட்டது. தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து இடது பக்கம் அடர்ந்த காட்டிற்குள்ளே இந்த கோவில் இருப்பதால் இதுக்கு யாரும் அதிகமா வரதில்லையோ. தனுஷ்கோடி போற வழியில இந்த ஜடாயு தீர்த்தம் இருக்கு, பார்த்து போயிட்டு வாங்க. இந்த புனித தீர்த்தம் ராமாயண சரித்திர புகழ் பெற்றது. ராவணனை வதம் செய்து சீதா பிராட்டியை மீட்டு வரும் வழியில் கெந்தமாதன பர்வதத்தில் ஸ்ரீ ராமபிரான் தங்கினார். அந்த சமயம் என்ன பண்ணாரு ராமன்னா, சண்டை போட்டாருல்ல அசுரர்களோட. அப்ப அசுரர்களோட சண்டை போட்டதுனால உதிரம் அவங்களுடைய ரத்தம் மேனி எங்கும் பரவி கிடந்ததா ராமனுக்கு. ஜடையில ரொம்பமா தங்கி இருந்ததாம். ஏன்னா மர உரி தரித்து ஜடாமுடியோடு தானே இருந்தாரு. அந்த தீர்த்தத்துல இறங்கி ராமபிரான் தன்னுடைய ஜடை முடிகளை அலசினாராம். அதனால அரக்கர்களின் ரத்தத்தை சுத்தம் செய்து நீராடியதால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்ற ஸ்தலமாக இந்த தலம் விளங்குதான். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் நடக்குமா. லட்சக்கணக்கான பேர் இந்த ஜடாயு தீர்த்தத்துல குளிக்க வருவாங்களாம். ஒரு பக்கம் ஜடாயு பறவைக்கு மோட்சம் கிடைத்த தலம், இன்னொரு பக்கம் ராமபிரானின் ஜடைகளை புனிதப்படுத்திய ஸ்தலம். தனுஷ்கோடி போற வழியில இடது பக்கம் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஜடாயு தீர்த்தத்துக்கு அவசியம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ராமாயண சரித்திரத்துல ரொம்ப புகழ்பெற்ற தீர்த்தம் கந்தமாதன பர்வதம் ரொம்ப புகழ். பாம்பன் தீவிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு மணல் குன்று தான் ராமர் பாதம் பதித்த கந்தமாதன பர்வதம். இருக்கிறதுலே உயரமான பகுதி அதுதானா அந்த சுத்து வட்டாரத்துல. அங்கிருந்து பார்த்தா அந்த தீவு முழுமையும் பார்க்கலாமா. அந்த கோவில்ல இருக்கும் சக்கர வடிவின் மீது இருக்கும் பாத தடங்கள் ராமருடைய. கொஞ்சம் படி ஏறணுங்க, கொஞ்சம் படி ஏறி சுத்தியும் கொஞ்சம் வட்டமா கட்டி இருக்காங்க. ஒரு ராமர் கொடை கூட அங்க இருந்தது பெருசா. அந்த ராமர் பாதத்தை கும்பிட்டுட்டு வரணும். மாசி சிவராத்திரி திருவிழாவின் போது ராமேஸ்வரம் கோவிலில் இருந்து ராமநாத சுவாமியும் பர்வதவர்தினி அம்மையும் இது மண்டகப்படி எழுந்தருளும் பழக்கம் இருக்கு. திருச்செந்தூருக்கும் இந்த கந்தமாதன பர்வதத்துக்கும் கூட தொடர்பு இருக்கும். ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சந்தன மலை அப்படிங்கிற குன்றின் மீதுதான் திருச்செந்தூர் கோயில் அமைஞ்சிருக்கான். நாமெல்லாம் சொல்றோம் தரைப்பகுதியில அமைஞ்சிருக்கு, கடல் பக்கத்துல இருக்குன்னு. அங்கங்க பார்த்தா புள்ளி புள்ளியா தெரியும், அது சந்தன மலையிலிருந்து விழுந்த சந்தன துளிகள்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மலைக்கு கந்தமாதன பர்வதம் அப்படின்னு ஒரு பேரும், திருச்செந்தூருக்கும் கந்தமாதன பர்வதம் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. கந்தம் அப்படின்னா சந்தனம், அதனால கந்தமாதன பர்வதம். ராமேஸ்வரத்துக்கு போறவங்க ராமநாத சுவாமி கோவில், கோதண்டராம சுவாமி கோவில், பஞ்சமுகி கோவில், தனுஷ்கோட்டியில நவகிரகங்களும் நீருக்குள்ளார இருக்கும். 9 தூண்கள் மாதிரி இருக்கும். பார்த்து எண்ணெய் வழுக்காம போயிட்டு கடல்ல இறங்கி நல்லா சுத்திட்டு வரலாம். அதுக்கப்புறம் தனுஷ்கோட்டிக்கு போயிட்டு நம்பநாயகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்பநாயகி அம்மன் கோயில் எனக்கே ஞாபகம் இல்லை, நீங்க அவசியம் போயிட்டு வாங்க. தட்சிண துருவன் பச்சிம துருவன் அப்படிங்கிற 2 ரிஷிகள் கடுமையான தாமா இருக்காங்க.
தேவி பர்வதவர்தினி காளி வடுவுல வந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறார்களும், தென்கிழக்கு முகமாக காட்சி அளித்ததால் தட்சிண காளியாக பெயர் பெற்றதாகவும், அன்றிலிருந்து 2 முனிவர்களும் அந்த காட்டிலேயே காளியை வழிபட்டு வந்ததாகவும், அவளோட அருளால நோய் நீங்கி பிணி நீங்கி சகல வளமும் அந்த சுத்துப்பட்டு மக்கள் அனுபவிச்சதாகவும், அந்த ரிஷிகள் 2 பேரும் கற்ப கோடி காலம், ஒரு கற்பம் அப்படின்னா இப்போ ஒரு மகாமகன்னா 12ன்னு சொல்றான். ஒரு கற்பம் அப்படின்னா ஒரு தீவு உருவாகக்கூடிய காலம்னு வச்சுக்கலாங்க. ஒரு தீவு புத்தம் புதுசாக ஒரு தீவு உருவாகும் காலம். இன்னைக்கு துவாரகை நதியில இருக்குன்னு சொல்றோம். அதை மீட்டு வெளியே எடுத்து அதே மாதிரி செப்பனிட்டால் எவ்வளவு காலம் ஆகுமோ அதுக்கு பெயர் தாங்க கற்பம். ஒரு கற்ப காலம் அந்த ரிஷிகள் இங்கேயே இருந்து நிஷ்டையில இருந்து சமாதியும் அங்கேயே இருக்கிறதா ஒரு செவி வழி செய்தி போறவங்க பார்த்துட்டு வராங்க. ராமேஸ்வரம் சிங்களவர்களின் பிடியிலே இழந்த பொழுது சூலோதரன் என்ற சிங்கள மன்னன் இந்த தீவின் வடக்கு பகுதியிலே உள்ள உயரமான மண் குன்றில் கோட்டை ஒன்றை அமைத்து ஆட்சி செய்தான். அந்த மன்னனுக்கு தீராத நோயாங்க, எந்த மருத்துவமும் பயனளிக்கல. தட்சணகாளி கோயிலுக்கு போய் பாருங்க, நல்லது நடக்கும்னு மந்திரி பிரதானிகள் சொல்ல, சகோதரர்கள் அமைச்சர்கள் எல்லாம் அவனை கேலி பேச, ரொம்ப நம்பிக்கையோட அந்த சிங்கள மன்னன் ரொம்ப நம்பிக்கையோட இந்த தட்சிணகாளி கோயிலுக்கு வந்து கும்பிட்டானா. தட்சிணகாளிய கதின்னு சூலோதரன் அந்த குடிசைக்குள்ளாரியே ஒரு சின்ன குடில போட்டு, அப்ப குடிசையில தான் இருந்தாங்களா அம்மா, ஒரு குடில போட்டு அங்கேயே தங்கி அங்க இருக்கிற நன்னீர் தடாகங்களில் நீராடி காளியை நம்பி வணங்கினான். அதனால் நோய் நீங்கினான். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த அம்மா பேரு நம்பு நாயகி அம்மா. தட்சிணகாளி அம்மாங்கிற பேரு நம்ப நாயகி அம்மன் கோவில் அப்படின்னு அமைஞ்சிருச்சான். அப்போ அம்மாவை கேட்டா, நான் சுலோத்தரன், என்ன மாதிரி யாராவது தீராத பிணிகளோட வந்தா இங்க தங்கி நலமடைந்து செல்ல பல வசதி நான் செஞ்சு வைக்கிறேன் தாயே. என்ன கேலி செஞ்சவங்க எல்லாம் நோய் அடைந்தாங்க, அது மாதிரி துஷ்ட சிக்ஷனா சிஷ்ட ரட்சணா செய்வது நீதான் இருக்கணும். நம்பு நாயகியை வம்பின வணங்கினால் வம்பில்லை, நம்பு நாயகியை வணங்குவோர்க்கு வம்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சொலவட உருவாயிடுச்சு. இப்போ நல்லா கோயிலை எடுத்து கட்டி இருக்காங்களாம். கிழக்கு நோக்கிய ஆலயம், சுத்திய மணல் திட்டு மரம் எல்லாம் இயற்கையோட இருக்கு. இந்த தலத்தின் அம்மன் நம்பு நாயகி அம்மன் என்ற திருநாமத்துடன் அருள்கிறாங்க. அம்மனை நம்பி வந்து வேண்டுவது நடப்பதால் நம்பு நாயகி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் கற்ப கிரகத்துல 2 தெய்வம் இருக்காங்க, 2 தெய்வம் இருக்கா, பார்த்துட்டு வாங்க. இந்த பகுதி மக்கள் நாம எப்படி முருகா, கணபதி, வெங்கடேசா இப்படி பேர் வைக்கிறோமோ அவங்க எல்லாம் நம்புகுமார், நம்பு லக்ஷ்மி, நம்பு ராஜன் அப்படின்னு பெயர் வைப்பாங்களாம். இந்த நன்னீர் தடாகங்கள் பல்வேறு நோய்களை போக்கும் தன்மையோடு இருக்காம். சர்வரோக நிவாரண தீர்த்தங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அம்பிகையோட அருளே அங்க தீர்த்தங்கள் வடிவிலே இருக்காம். நம்பு நாயகி ராமநாத சுவாமி ஆலயத்தில் பரம்பரை அர்ச்சகர்களாக இருக்கும் மராட்டிய அந்தணர்களுக்கு குலதெய்வமாய் இருக்கிறாளாம். நம்ம ராமேஸ்வரர் ராமநாத சுவாமி கோவில்ல பரம்பரை அர்ச்சகர்களா இருக்கிற மராட்டிய அந்தணர்களுக்கும் இவளே குலதெய்வம். ராமேஸ்வரத்துல பெரும்பாலான மக்களுக்கு குலதெய்வம் நம்பு நாயகி. கருவறைக்குள் 2 அம்மன் காட்சி தராங்க. பழமையான தாளைவன ஈஸ்வரியும் நடு நாயகமாக சுதை வடிவில் அலங்கார அம்மனும் இருக்கிறாங்க. அந்த அலங்கார அம்மனுக்கு கீழே பழைய சுதை அம்மன் மறைந்து இருப்பதால் 2 அம்மன்களை வெளிப்படையா வச்சிருக்காங்களாம். இவங்கள தாளைவன ஈஸ்வரி அப்படின்னு பேரு வச்சிருந்தாலும் நம்பு நாயகி அம்மா யாருக்கு கல்யாணம் வேணும், யாருக்கு குழந்தை வேணும், எல்லாமே இவங்க தான் கொடுக்குறாங்க. கோயிலை சுத்தி தாளங்காடு இருப்பதால் நம்பு நாயகி அம்மனுக்கு தாளங்காட்டாள் அப்படிங்கிற ஒரு மற்றொரு பெயர் இருக்கு. ஏராளமான காவல் தெய்வம், பரிவார தெய்வம் இருக்கு. நவராத்திரி 9 நாட்களும் நம்பு நாயகி அம்மனுக்கு நவ சக்திகளின் வடிவமாக கொழுவுல வச்சு 9வது நாள்ல சிறப்பு அலங்காரத்துல காட்சி தராங்க. காலையில 7 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரை தொடர்ச்சியாக திறந்தே இருக்குது. அருள்மிகு நம்பு நாயகி அம்மன் திருக்கோவில்
தனுஷ்கோடி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம். ராமேஸ்வரம் தீவிலே உள்ள ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து தெற்கே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலும், தனுஷ்கோடி செல்லும் சாலையிலே புது ரோடு பகுதியிலே சவுக்கு மரங்கள் சூழ்ந்த வனத்திலே மணற்குன்று நடுவிலே நம்ம நாயகி அம்மன் கோவில் இருக்கிறதா ஒரு ஐதீகம். யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அவங்க இத்தனை கோயிலையும் பார்த்துட்டு வாங்க. உலகம் சுபிட்சமாக எல்லா அபிஷேக அலங்கார ஆராதனையும் பண்ணிட்டு வாங்க. எல்லோரும் நல்லா இருக்க எல்லோரும் வேண்டுவோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்த்த வணக்கம். இந்த நம்ப நாயகி அம்மனை பத்தி நான் இப்ப தேடும் போது தாங்க கிடைச்சது. நான் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. அவசியம் போயிட்டு வாங்க. அதே சமயம் கோட்டி தீர்த்தத்துல குளிச்சவங்க, அதாவது வெளியூர் வாசிகள் கோட்டி தீர்த்தத்துல குளிச்சதுக்கு அப்புறம் இரா தங்கக்கூடாது, அதாவது இரவு பொழுது அங்க தங்கக்கூடாதுன்னு ஒரு ஐதீகமா. இப்படி திருச்செங்கோட்டுல எப்படி வைஷ்யர்கள் தங்கக்கூடாதோ, கோட்டி தீர்த்தத்தில் குளித்த பக்தர்கள் வெளியூர் வாசிகள் ராமேஸ்வரத்துல தங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம். எல்லாரும் லலிதா தேவியோட அருளால எல்லா நலங்களும் பெற்று இன்புற்று வாழ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களை சரணடைகிறேன். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி, நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.